ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 9ஆம் திருமொழி 10ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக திருவரங்கம் திருப்பதியை அடைகிறோம். இதுவரை 9 பாசுரங்கள்ல திருவரங்கநாதனை வெவ்வேறு அவதாரங்களாக அனுபவித்து வந்தார் பெரியாழ்வார். 10வது பாசுரம் வந்தது, திருவரங்கனை திருவரங்கனாகவே அனுபவிக்கிறார். அதுதான் 10வது பாசுரம். செருவாளும் புள்ளாளன் மண்ணாளன் செரு செய்யும் நாந்தகம் என்னும் ஒரு வாளன் மறையாளன் ஓடாத படையாளன் விழுக்கையாளன் இரவாளன் பகலாளன் எண்ணெயாளன் ஏழுலகப் பெரும்புறவாளன் திருவாளன் இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே. செருவாளும் புள்ளாளன் மண்ணாளன் செருச்செய்யும் நாந்தகம் என்னும் ஒரு வாளன் மறையாளன் ஓடாத படையாளன் விழுக்கையாளன் இரவாளன் பகலாளன் எண்ணெயாளன் ஏழுலகப் பெரும்புறவாளன் திருவாளன் இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே. இப்ப பாட்டு பாருங்க, முழுக்க முழுக்க அரங்கனுடைய டிஸ்கிரிப்ஷன், வர்ணனை. பெருமாள் எப்படிப்பட்டவரான்? கருடனை தனக்கு வாகனமா வச்சுட்டு இருக்கார். எப்பேற்பட்ட கருடன்? செரு ஆளும். செருனா யுத்தம், சண்டை, போருன்னு அர்த்தம். ஆளும்னா ஆட்சி செய்யும், ஆளுமை செலுத்தும்னு அர்த்தம். கருடன் இருக்காரே செரு ஆளும். பொதுவா நம்ம ஒரு வாகனத்துல போறோம்னா சண்டைக்கே போறோம்னு வச்சுப்போமே, வாகனம் சண்டை போடாது, வாகனத்துல உட்காந்துருக்க நாம தான் சண்டை போடணும். ஆனா பெருமாளுக்கு கருட வாகனம் இருக்காரே, பெருமாள் சண்டை போட வேண்டாமா, கருடனே சுத்தி இருக்கவாளை அழிச்சிடுவாராம். ஏன் இது ராமாயணத்திலையும் பாக்குறோம். ஹனுமான் ராமனை தன் தோளில் அமர்த்தி கொண்டு போரிட சொன்னார். ஆனா ராமன் சண்டை போட வேண்டிய தேவையே இல்லை. கீழே வாகனமா இருந்த ஹனுமானே எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டார். ராமன் பேருக்கு பானம் போட்டா போதும். அப்போ பெருமாளுக்கு கருடன் எப்படின்னா செரு ஆளும், அந்த போர்க்களத்தை ஆட்சி செய்யக்கூடிய, அதில் ஆளுமை செலுத்தக்கூடிய புல்லுன்னா பறவை, கருடன் ஆளன். அந்த கருடனை இவர் ஆட்சி பண்றாராம். அதனால கருடனுக்கு தலைவனாக இருக்கிறான். போர்க்களத்தில் ஆளுமை செலுத்தும் கருடன், அந்த கருடன் மீது எம்பெருமான் ஆளுமை செலுத்துறான். செருவாளும் புல்லாளன் ஒண்ணு. இது உணர்த்தும் விஷயம் என்னன்னா, கருடன்கிறவர் வைகுண்டத்துல உள்ள நித்தியசூரி. வைகுண்டத்துல உள்ள கருடன் ஆள்றார்னா மொத்த வைகுண்டத்தையும் பெருமாள் ஆள்கிறார்னு புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த கேள்வி, வைகுண்டத்தை தான் ஆழ்வாரா, மண்ணுலகத்தை ஆள மாட்டாரான்னு கேட்போம். அதான் அடுத்த வார்த்தை போட்டார், மண்ணாளன். இந்த மண்ணுலகத்தையும் அவன் தான் ஆள்கிறான். இந்த இடத்துல மண்ணுன்னா வெறும் மண்ணுலகம்னு இல்ல, மேல பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம், கீழ் அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால 14 உலகங்கள், மொத்த பிரபஞ்சம், லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய இந்த மட்டீரியல் யூனிவர்ஸ் மொத்தமாகவே அவன்தான் ஆள்கிறான், மண்ணாளன். வியாக்கியானத்துல மாமுனிகள் ஒரு கேள்வி கேட்டார். நீங்க சொல்றீங்க பெருமாள் ஆள்றாருன்னு, ஏதோ பெருமாளை வழிபடுறவாளே ஏதோ கொஞ்சம் பாரத தேசத்துலதான் இருக்கா. மத்த ஊர்ல இங்கேருந்து போனவா வேணா செட்டில் ஆகி பெருமாளை சேவிப்பா. மத்த அவரவர் ஏதேதோ நெறியில போயிட்டு இருக்கா. அப்படி இருக்க மொத்த பிரபஞ்சத்தையும் பெருமாள் தான் ஆள்கிறார்னு சொல்லலாமான்னு இந்த கேள்வி வியாக்கியானத்துல கேட்கிறார். கேட்டுட்டு மணவாள மாமுனிகள் பதில் சொல்றார், அப்படி இல்ல, தன்னுடைய அடியவர்களாக யார் வாழறாளோ அவளை பெருமாள் காப்பாத்தும் போது, ஆஹா என் பக்தனாச்சேன்னு காப்பாத்துவாராம். பெருமாள் யாருன்னே தெரியாம பல பேர் பூமியில வாழலாம். பெருமாள் என்ன பண்ணுவாராம், நான் யாருன்னு உனக்கு தெரியலன்னா என்னப்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியுமே, நான் காப்பாத்துறேன்னு காப்பாத்திடுவாராம். அப்போ பக்தர்கள் விஷயத்துல பெருமாளை நமக்கு தெரியும், நம்மள பெருமாளுக்கு தெரியும், காப்பாத்திடுவார். மத்தவா விஷயத்துல இவாளுக்கு பெருமாள் தெரியாது, ஆனா பெருமாளுக்கு அவளை நானா தெரியும், அதனால காப்பாத்திடுவார். மண்ணாளன். அதனால மொத்த பிரபஞ்சத்தையும் அவர் தான் ஆள்கிறார். ஒரு பக்கம் வைகுண்டத்தை ஆள்றார், இன்னொரு பக்கம் இந்த பிரபஞ்சத்தையும் ஆள்கிறார். 3, செருச்செய்யும் நாந்தகம் என்னும் ஒரு வாளன். சரி, கருடனே சண்டை போட்டுருவாருன்னா பெருமாளுக்கு சண்டை போட தெரியாதான்னு கேட்டோம். யார் சொன்னது? கையில நாந்தகம்னு ஒரு வாழ் வச்சுட்டு இருக்கார். பெருமாளுடைய வாளுக்கு நந்தகம் அல்லது நாந்தகம்னு பேரு, ரெண்டுமே பயன்படுத்துவார். அது எப்படிப்பட்ட வாழ்னா, செரு செய்யும், செருனா போர்னு சொன்னோம் இல்லையா, செரு செய்யும் போர் புரியக்கூடிய நாந்தகம் என்னும், நாந்தகம்னு பெயர் பெற்ற ஒரு வாளன். வாளன்னா வாளை உடையவன். ஒரு வாளன்னா 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு ஏதோ ஒரு வாழ் இல்ல, ஒப்பற்ற ஒரு வாளை உடையவன். இது போல இன்னொரு வாழ் கிடையாது. அந்த வாழ் என்ன உணர்த்துறதுன்னா, பெருமாளுக்கு அபரிமிதமான ஞானம், சக்தி, ஆற்றல், பெருமை எல்லாம் இருக்கிறது. அதற்கடையாளம் நாந்தக வாழ். அப்ப வைகுண்டத்தை ஆள்பவர் கருடனுக்கு தலைவன். மொத்த பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்துறார், மண்ணாளன். ஞானம், சக்தி எல்லாம் கொண்டவர், நாந்தகம் என்னும் உருவாளன். அப்புறம்
இந்த சண்டேன்னு எதிர்த்து வரான்னா துட்ட சக்திகள்லாம் இருக்கான்னா அவளை கத்திய வச்சு அழிச்சுடுவார். ஆனா இந்த லோகத்துல இது மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். லோகத்துல நிறைய பேர் பாக்கிய குதிரிட்டிகள்னு இருக்காளாம். பாக்கியர்னா வேதத்தையே ஒத்துக்க மாட்டேங்கிறா. அது என்ன வேதம் என்ன சொல்றது, நாங்க என்ன ஒத்துக்கிறது, அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் அப்படிங்கிறா. இல்லப்பா, வேதத்தை கொண்டுதான் இறைவன் அடிய. நீ நேர்ல எதை பாத்தியா? உன்னுடைய அனுபவம் என்னன்னு பார். நீ யார் என்று தெரிந்து கொள், நான் யார் என்று கேள்வி கேட்டுக்கொள், ரியலைஸ் யுவர் செல்ஃப், மெடிடேட் யுவர் செல்ஃப், அப்படி இப்படின்னு ஏதோ பேசுறா. வேதம் எல்லாம் கொண்டு வந்தா இதெல்லாம் சீச்சி தூக்கி போடு, தேவையில்லைன்னு பேசுறா. இவாளுக்கு பாக்கியர்கள்னு பேரு. குதிரெட்டிகள்னா இவா எப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் கொடுமை. வேதத்தை ஒத்துப்பா, வாங்கப்பா நாங்களும் யாகம் பண்றோம், வேதத்துல சொல்லப்பட்டபடி எல்லா வழிபாடும் நாங்க பண்றோம் எல்லாம் சொல்லுவா. எல்லாம் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்லுவா? கடவுள்னா கடவுளுக்கு உருவம் கிடையாது, கடவுளுக்கு அறிவு கிடையாது, கடவுளுக்கு குணங்கள் கிடையாது. இப்ப ஏதாவது உண்டானோம், ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒண்ணுமே இல்லாம இருக்கு பார், அதுதான் கடவுள். நீயே கடவுள், நானே கடவுள், அப்படி இப்படி சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுவா. வெளியில இருந்து பார்த்தா நன்னா தானே வேதம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு தோணும். உள்ளுக்குள்ள போனா கடவுள் மனிதனை படைத்தானான்னு தெரியாது. ஆனா மனிதன் நிறைய கடவுள்களை படைத்திருக்கிறான், அதெல்லாம் நீ விட்டுடு, நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ, இப்படி எல்லாம் பேசுவா. இதுக்கு குதிரெட்டிகள்னு பேரு. இப்போ என்ன பிரச்சனைனா, அசுரன் ஆயுதத்தை எடுத்துன்னு வந்தா கூட பெருமாள் நாந்தகமாலை எடுத்து வெட்டி அழிச்சிருவாராம். இப்ப ஒரு சிலர் வேதத்தை எதிர்த்து பேசுறா, இன்னொருத்தர் வேதத்தை ஒத்துண்டேன்னு சொல்லிட்டு வேதத்துக்கு தப்பு தப்பா அர்த்தம் சொல்லிட்டு இருக்கா. இவாளெல்லாம் என்ன பண்றது? பெருமாள் உடனே என்ன பண்றாராம், இவரே வேதத்தை கையில எடுத்துட்டு அந்த வேதத்தை இவரே ஆண்டு வேதத்தை கொண்டு இவாளை வீழ்த்தறாராம். அதுதான் மறையாளன். மறையாளன்னா வேதத்தை ஆள்பவன் அர்த்தம். 4 வேதங்கள்ல ஆளுமை செலுத்துறானா, வேற ஒண்ணும் இல்ல. இது அழகா வியாக்கியானம் பண்ணிட்டார். இதுதான் ஆச்சாரியனாக பெருமாள் எடுக்கக்கூடிய அவதாரம். பெருமாள் மற்ற அவதாரங்கள்ல சஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஆயுதங்களை கையில எடுத்துட்டு அசுர ராட்சசர்களை அழிப்பார். ஆச்சாரியனா பெருமாள் அவதாரம் பண்ணும் போது சஸ்திரம்ங்கிற ஆயுதத்தை தூக்கி போட்டுருவார், சாஸ்திரத்தை கையில வச்சுப்பார். சாஸ்திரத்தை வச்சுண்டு நீ வேதத்தை தப்புன்னு சொல்றியா, வேதம் சரிங்கிறதுக்கு இவர் பாயிண்ட் எடுத்து சொல்லுவார். நீ வேதத்துக்கு தப்பர்த்தம் சொல்றியா, அந்த தப்பர்த்தத்தை தப்புன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி வேதத்தின் சரியான அர்த்தத்தை எடுத்து சொல்லுவார். இப்படி வேதத்தை ஆளக்கூடிய ஆச்சாரியனாக பெருமாளே இருக்கிறார். எப்படிப்பா? ஆனா இன்னைக்கு முதல் ஆச்சாரியன் யார சொல்றோம்? லக்ஷ்மிநாத சமாரம்பாம். குரு பரம்பரையில முதல் ஆச்சாரியனே அவர்தான். இன்னைக்கு ராமானுஜர் வேதத்துக்கு புறம்பான நெறிகளை வெட்டி சாய்த்தார், வேதத்துக்கு தப்பர்த்தம் சொன்னவர்களை வீழ்த்தினார்கிறோம். ஞானத்தை அவருக்கு யார் கொடுத்தான்னு கேட்டா பெருமாள்கிட்டேந்து வந்ததுதான். அதான் மறையாளன். அப்புறம் ஓடாத படையாளன். அதாவது போர்க்களத்துல புறமுதுகிட்டு ஓட மாட்டாராம். இந்த இடத்துல படை அப்படின்னா சேனைன்னு அர்த்தம். படையாளன்னா சேனையை உடையவர். அந்த சேனை எத்தகைய சேனைனா ஓடாத, போர்க்களத்தில் பயந்து புறமுதுகிட்டு ஓடாத படையாளன். அப்படிப்பட்ட படையாகிய சேனையை கொண்டவர். விழுக்கையாளன். விழுனா சீர்மை சிறப்புன்னு அர்த்தம். கைனா கை, விழுக்கைனா சிறப்பான கை, வேற ஒண்ணும் இல்ல. கொடை வள்ளல், தாராளமா நிறைய தானம் பண்ணவர். கை சொல்லுவா இல்லையா, கொடுத்து கொடுத்து சிறந்த சிவந்த கரங்கள்னு சொல்லுவா இல்லையா. விழுக்கை, சிறப்பு மிக்க கை கொண்டவன், நிறைய கொடையாளன் அர்த்தம். அதனால விழுக்கையாளன், நிறைய அள்ளி கொடுத்து அள்ளி கொடுத்து அள்ளி கொடுத்து அதனால் சிறப்பு பெற்ற திருக்கரத்தை கொண்டவன். பாட்டின் முதல் பாதை ஆயிட்டுதான் பாருங்க. போர்க்களத்தில் ஆளுமை செலுத்தும் கருடனுக்கு ஆளுமை செலுத்துபவன், மண்ணை ஆள்பவன், நாந்தகம் என்னும் வாளை கொண்டவன், வேதத்தை ஆள்பவன், அத்தோடு போரிலே புறமுதுகிட்டு ஓடாத சேனைகளை தனக்கு ஆள்களாக கொண்டவன், தாராளமான கொடையாளன், அள்ளி கொடுக்கக்கூடிய கையை கொண்டவன். இவை மட்டும் இல்ல, இரவாளன், பகலாளன். இரவு பகல் 2 காலத்தையும் ஆள்பவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்த காலமும் பெருமாளுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு அர்த்தம். இரவையும் ஆள்கிறார், பகலையும் ஆள்கிறார். இரவாளன், பகலாளன். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கா. இரவுங்கிறது ஞானம் குன்றுவதை குறிக்கிறதா, பகல்ங்கிறது ஞானம் விரிவதை குறிக்கிறதா. ஏன்னா இரவுனா இருட்டா இருக்கும், பகல்னா வெளிச்சமா இருக்கும். அப்ப ஞானம் குன்றி போவதற்கும் ஞானம் விரிவடைவதற்கும் ரெண்டுக்குமே பெருமாள் தான் காரணமா. ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப பாபம் பண்ணோம்னா அதுக்கு தண்டனையா பெருமாள் என்ன பண்றார், நம்ம அறிவு சுருங்கும்படி பண்ணிடுறார். இதே ஒழுங்கா திருந்தி வாழணும்னு நினைச்சோம்னா அவர் அருளாலேயே அறிவு விரிவடையும்படியாகவும் செய்யறார். இரவுங்கிற ஞானத்தின் சுருக்கத்துக்கும் அவர் தான் காரணம், பகல்ங்கிற ஞானம் விரிவடைவதற்கும் அவர் தான் காரணம். அப்புறம் என்னை ஆளன். பெரியாழ்வார் சொல்றார், இத்தனையும் மட்டும் ஆளல, என்னை ஆளன், என்னையும் அவன் தான் ஆள்கிறான், எனக்கும் அவன் தான் தலைவன். எனக்கு மட்டும் இல்ல, 7 உலக பெரும்புறவு ஆளன். 7 உலகு, இந்த 7 உலகங்களையும், 7 14 உலகங்களையும் பெரும் புறவு, புறவுன்னா க்ஷேத்திரம்னு அர்த்தம். அதாவது ஒரு நல்ல திவ்ய தேசம், ஒரு திருத்தலம்னு சொல்லுவோம் இல்லையா, க்ஷேத்திரம், அதுக்குதான் புறவுன்னு பேரு. பெரும் புறவு 7 உலகங்களையுமே ஒரு பெரிய க்ஷேத்திரமா நினைச்சு
அல்லது ஒரு வயல்னு சொல்லுவா. இந்த புறவுங்கிற வார்த்தை விவசாயம் பண்ணக்கூடிய வயலையும் குறிக்கும். பெரும் புறவு, ஒரு விவசாயி தங்கிட்ட ஒரு 4 வேலி நிலம் இருந்ததுன்னா அதை எவ்வளவு நன்னா பார்த்துப்பார். அது போல ஏழுலகு 7 உலகங்களையும் பெரும் புறவு தன்னுடைய மொத்த விவசாய நிலமாக கருதி ஆளன் ஆட்சி செய்து பராமரிக்கிறான். இத்தனையும் பெருமாள் பண்றாரே, எதனாலப்பா பண்றாருன்னா இவருக்கு பெருமை எல்லாம் எப்படி வந்ததுன்னா தாயார் மூலமா வந்தது. திருவாளன், திரு என்ற லக்ஷ்மிக்கு கணவனாக இருக்கிறான். திரு ஆளன், திருவுக்கு கேழ்வனாக பிராட்டியை ஆள்பவனாக இருக்கிறான். இப்படி இனிதாக பிராட்டியை ஆள்றான்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா அதுக்கும் மாமுனிகள் காமிச்சுட்டார். கணவன்கிற ஸ்தானத்துல இருந்து அவளை தேவியாக கொண்டு ஆள்கிறான்னு புரிஞ்சுக்கணுமே ஒழிய உடனே பிராட்டியை அடிமையாக்கி ஆள்கிறாரா அப்படி புரிஞ்சுன்ற கூடாது. பிராட்டியை ஆள்கிறான்னா கணவன் எப்படி மனைவி கிட்ட ஆளுமை செலுத்த வேண்டுமோ அப்படி செலுத்துகிறான்ங்கிற அளவுல புரிஞ்சுட்டுருமோ. அதனால அதுல டவுட்ஸ் எதுவும் தேவையில்லை. இப்ப அடுத்துக்கு வருவோம். இந்த திருவாளன் இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே. இந்த பெருமாள் தான் இனிதாக, இனிதாகன்னா திருவுள்ளம் மகிழ்ந்துன்னு அர்த்தம். பிளசண்டா இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற, கண் வளர்தல்னா தூங்குதல்னு அர்த்தம். பள்ளி கொண்டு உறங்குவதற்கு ஏற்ற சூழல் திருவரங்கத்துல இருக்கு. அதனால பிராட்டியோடு வந்து திருக்கண்கள் வளர்கின்ற, அழகான கண் வளர்ந்து உறங்கக்கூடிய க்ஷேத்திரம் திருவரங்கமே, ஸ்ரீரங்கம்ங்கிற க்ஷேத்திரம். அவ்வளவுதான் பாசுரம். அதனால போர்க்களத்தில் ஆளுமை செலுத்தக்கூடிய புல்லாகிய கருடனை ஆள்பவன், மொத்த பிரபஞ்சத்தையும் ஆள்பவன், போர் புரியக்கூடிய நந்தகம்ங்கிற வாளை கொண்டவன், வேதங்களையும் ஆள்பவன், புறமுதுகிட்டு ஓடாத சேனையை கொண்டவன், தானங்களை அள்ளி கொடுக்கும் திருக்கையை கொண்டவன், இரவையும் பகலையும் அதாவது காலத்தை ஆள்பவன், என்னை ஆள்பவன், ஏழுலகத்தையும் வயலாக கருதி அதை பராமரித்து ஆள்பவன், திருவையும் ஆள்பவன், பள்ளி கொண்டிருக்கும் இடம் திருவரங்கம். செருவாளும் புல்லாளன் மண்ணாளன் செரு செய்யும் நாந்தகம் என்னும் ஒரு வாளன், மறையாளன் ஓடாத படையாளன், விழுக்கையாளன், இரவாளன், பகலாளன், எண்ணெயாளன், ஏழுலக பெரும்புறவாளன், திருவாளன் இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே. செருவாளும் புல்லாளன் மண்ணாளன் செரு செய்யும் நாந்தகம் என்னும் ஒரு வாளன், மறையாளன் ஓடாத படையாளன், விழுக்கையாளன், இரவாளன், பகலாளன், எண்ணெயாளன், ஏழுலக பெரும்புறவாளன், திருவாளன் இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். He is the Lord of Garuda who rules the war field. He is the Lord of the earth. He is the Lord with the sword Nandaka which can fight. He is the Lord of the Vedas. He is the Lord of the army which never retreats. He is the Lord of the hands which bestow gifts to his devotees. He is the Lord of night. He is the Lord of day. He is the Lord of mind. He is the Lord of all the 7 worlds. He is the Lord of Sri. He dwells, reclines in ஸ்ரீரங்கம் என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி நிறைவு பாசுரம். இது அனுபவிச்சவர்களுக்கு பலன் சொல்லி பெரியாழ்வார் பூர்த்தி பண்ண போறார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். செருவாளும் புல்லாளன் மண்ணாளன் செரு செய்யும் நாதகமென்னும் ஒருவாளன், மறையாளன் ஓடாத படையாளன், விழுக்கையாளன், இரவாளன், பகலாளன், என்னையாளன், ஏழுலக பெரும்புறவாளன், திருவாளன் இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே. திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே.